வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் டே 89 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோட்லையும் டிடிஎஃப் டாஸ்க் தான் கண்டினியூ ஆச்சு. பட் இன்றைக்கான இந்த டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டாஸ்க் 10 நடந்தது. ஸோ அந்த டாஸ்க்கு என்ன ஆடினாங்க அண்டு அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சவரும் ரிசல்ட்ஸ் சொல்லும்போது பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. அது என்ன ட்விஸ்ட் வச்சார் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி எபிசோடில் ரிவ்யூவில் நம்ம பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டு என் சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கோட ஃபைனல் டாஸ்க் நடந்தது. அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த டெலிஃபோன் டாஸ்க்கும் அதுவும் ஒன்று நடந்தது. இன்றைக்கி அது எல்லாமே லாஸ்ட் தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாஸ்க்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுகிறார். நம்ம எல்லா ரிவ்யூலையும் வாரம் சொன்ன ஒரு விஷயந்தான். ஜாக்லினோட வந்து அவங்களோட சுயநலம், அவங்க எப்படி பச்சுவந்தியாக இருந்து காரியவாதியாக இருக்கிறாங்கன்றதை வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் நிறைய வாட்டி நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய டாஸ்க்லேயும் சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி வந்து மெயினாக இந்த வாரம் ஃபுல்லாக ஜாக்லின் பண்ண விஷயத்தை வச்சு ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு சொல்கிறாரு. மார்னிங் என்னென்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. பேசிக்காக ஜாக்லின் எப்படின்னா அவங்க காரியத்துக்காக வந்து வாரம் ஒருத்தரை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி ஒரு வாரத்தையும் தள்ளிக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க நாமினேஷனில் வரக்கூடாது. அப்படி நாமினேஷனில் வந்தாலும் அவங்க வந்து சேவ் பண்ணுறதுக்கான யார் கூட சேர்ந்தால் அவங்க சேவ் ஆகலாம், ஓட்டு வாங்கலாம்னு இருப்பாங்க. அப்புறம் டாஸ்க் பண்ணுறதுக்கு யாரை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து அதை மட்டும் தான் இந்த பிக் பாஸ் வீட்டு ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒரே அது பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் எல்லாருமே டாஸ்க் ஆட தான் போயிருக்கணும். அது பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன், உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து எல்லாருமே நம்ப வச்சு கழுத்து இருக்கிற ஒரு விஷயம். அந்த நம்ப வச்சு ஏமாத்துறது இருக்குல்ல, அது வந்து சில பேர் வந்து அது கேமு, வீடு, டாஸ்க்குன்னு புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பல பேரால் அதை எடுத்துக்க முடியாது. மோரோவர் அவங்க அதை நம்ப வச்சு ஏமாத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது. ஆனால் அவங்க நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. பட் மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா மற்றவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேறு விதமான ஒரு இமேஜை கொடுத்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேள்வி கேட்கும்போது பயங்கரமாக அதை வந்து பெருசாக்கிடுவாங்க. அண்ட் இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து அப்படியே மறைக்கிறதுக்காக மற்றவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இது இந்த வாரம் வந்து இது வரைக்குமே நடந்த 12-13 வாரமாக ஜாக்லின் பண்ண ஒரு விஷயம். இது நிறைய வாரம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. வீக்கெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, வீக் டெய்லியும் டாஸ்க்லையும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாரம் வந்து அவங்க கூட க்ளோஸாக இருந்த கோவா கேங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டோட ஹைலைட்டு. என்னென்னா கோவா கேங்குன்னு சொல்லி ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இருந்தாங்க. மங்களம் சார், ரஞ்சித் வந்து அப்பப்போ சேர்ந்துப்பார். இப்போ அது ஒரு வாரம் வந்து ஏதோ இந்த கோவா கேங்குன்னு வந்து ஒரு பிரச்சனையாகி அதை சொன்னதுலேருந்து என்ன பண்ணார், ஜெஃப்ரி அப்படியே கைண்டிக்கினார். மங்களம் சார் வந்து அவரும் அப்படியே லைட்டாக விலகிட்டார். பட் இந்த கோவா கேங் வந்து ஜாக்லின், ரயான், சௌந்தர்யான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக தான் கோவா கேங் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த கோவா கேங்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து ரயானும் சரி சௌந்தர்யா சரி அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இன்வால்வ்டாக தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்க்கு தனியாக ஆடுவாங்க. பட் அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்னு இருப்பாங்க. பட் ஜாக்லின் மட்டும் தான் என்னென்னா கோவா கேங்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து நல்லா பழகிட்டு இருந்தான், விலகி போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ரயான் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ரயான், சௌந்தர்யா கூட. அதே ஜாக்லின் வந்து இந்த வாரம் வந்து அதே கோவா கேங் ரயான், சௌந்தர்யா கூட ஒரே பிரச்சனை. ரயான் கூட பயங்கர பிரச்சனை. அது ரயான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜெஃப்ரி கூட க்ளோஸாக இருந்தாங்க ஒரு வாரம், அப்புறம் சௌந்தர்யா கூட க்ளோஸாக இருந்தாங்க ஒரு வாரம், அப்புறம் ரயான் கூட க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ இந்த வாரம் வந்து மஞ்சரி கூட க்ளோஸாக இருக்கிறாங்க. முத்து கூட ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதனால் அடிக்கடி டீலிங் போட்டுப்பாங்க முத்து கூட. ஸோ இப்படி இருக்கும்போது ஜாக்லினோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க வந்து காரியவாதியாக இருக்கிறாங்க. ஒரு காரியத்துக்காக அவங்க பழகிறாங்க. காரியம் மட்டும் தான் அவங்க ப்ரையாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இருக்கிறத வந்து அந்த ரயான் வந்து அதை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ டாஸ்க்குன்ற விஷயங்கள் வரும்போது ஜாக்லின் அதை வந்து மாற்றி பண்ணுறது, இந்த வாரம் முத்துக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணி பண்ணுறது, மஞ்சரிக்கு ஃபேவர் பண்ணி பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டாஸ்க்குக்கு வந்து டிடிஎஃப் வந்து ஆடக்கூடாது, அதாவது டிக்கெட் ஃபினாலே இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்க டக்குன்னு வந்து அருணோட பேரை சொன்னது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அவங்க கூட க்ளோஸாக இருக்கிற ரயான்கிட்டேயே அவங்க பண்ணும்போது அது வந்து ரயானுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக அவங்க பண்ணுறாங்க ஜாக்லின். அப்படி பண்ணணும்னு ஆக்சுவலாக அவசியம் இல்லை. ஏன்னா ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் டாஸ்க்கு சம்மந்தமாகவோ இந்த வீட்டில் விளையாடுற விஷயங்கள் சம்மந்தமாகவோ இதுவே கிடையாது.
அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் ஜாக்லினுக்கு சில ஃபேவர் நடக்கணும், முத்துக்கிட்ட ஃபேவர் வாங்கணும், மஞ்சள்கிட்ட ஃபேவர் வாங்கணுன்றதுக்காக ரயானை ஊர்கா ஆக்குறாங்க அவங்க. அதுதான் ரயானுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் அவர் சொல்கிறாரு. இந்த வீக்கெண்டும் விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக இந்த டாபிக் எடுத்து கேட்டாருன்னா ரயான் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஓப்பனாகவே சொல்லிவிடுவார். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் நடக்குது இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி என்னென்னா இந்த இது இன்றைக்கி டாஸ்க் வந்து என்னென்னா இந்த டெலிஃபோன் டாஸ்க் வந்து இன்றைக்கி கடைசி டாஸ்க். அந்த டெலிஃபோன் டாஸ்க் கடைசி டாஸ்க்கு பேசும்போது என்னென்னா மஞ்சரிக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரயான் வந்து டாஸ்க் பண்ணார் இந்த மாதிரி ஹேர் கலர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஹேர் கலர் பண்ணுறதுக்கு அவர் டாஸ்க் பண்ணதுனால என்ன பண்ணார்னா திருப்பி ஃபோன் டாஸ்க் வந்துன்னா ரயான் போய்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு மஞ்சரிக்கு அவர் டாஸ்க் கொடுப்பார், மஞ்சரி டாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ கிடைக்குன்னு சொல்லி அது டீலிங் போட்டிருந்தாங்க. இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு டீலிங் போடுறாங்க அருண் கூட. அருண் நீங்கள் போய் ஃபோன் எடுங்க, நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு டாஸ்க் கொடுங்க, நான் டாஸ்க் பண்ணுறேன். அப்போ நான் டாஸ்க் பண்ணும்போது நான் அது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் எனக்கு 1 பாயிண்ட்டு. அப்படி நான் டாஸ்க்கு பண்ணலன்னா அருண் வந்து கேம் விட்டு போனாலும் பரவாயில்லன்றாரு, ஜாக்லின் கேம் விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டீலிங் போடும்போது என்னென்னா அவங்க வாண்டடாகவே ரயானுக்கு வந்து பாயிண்ட்ஸ் போகக்கூடாது, மஞ்சரிக்கு பாயிண்ட் போகக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஓகே, இது கேமில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வீக்கில் கேமுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணும்போது டப்புன்னு அவங்க வந்து ஜாக்லின் வந்து இந்த மாதிரி டிஸ் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இப்போது ஜாக்லின் வந்து பாயிண்ட் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அருண் பாயிண்ட் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்க ரொம்ப பாட்டமில் இருக்காங்க. மிஞ்சி போனால் 0ன்னு இல்லாமல் கொஞ்சம் ஏதோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருந்தால் சொல்லிக்கலாமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அது ரயானுக்கு பாயிண்ட்டு போகக்கூடாது, மஞ்சரிக்கு பாயிண்ட்டு போகக்கூடாதுன்னு அவங்க பண்ணுறாங்கல்ல, அது ஜாக்லின் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஜாக்லின் இப்படி பண்ணுறதுனால ஜாக்லின் மேலே வரப்போகிறது இல்லை. அவங்க வந்து 15 பாயிண்டில் இருக்காங்க, மஞ்சரி 14 பாயிண்டில் இருக்காங்கனால இவங்க 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தால் மேலே போகலான்னு இருந்தால் கூட சரி, அது நம்ம பேசலாம், யோசிக்கலாம். ஜாக்லின் தான் கீழே இருக்காங்களே, ஜாக்லின் 0ல் இருக்காங்க. ஜாக்லின் 0ல் இருக்கும்போது எதுக்கு அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து ரயானுக்கு கிடைக்கிற பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணணும், மஞ்சரி கிடைக்கிற பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்? அது வந்து தீபக்கோ இல்லை சௌந்தர்யாவோ இல்லை முத்துவோ இல்லை ராணுவோ பண்ணால் கூட அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸில் இருக்காங்க. முத்து 11 பாயிண்டில் இருக்காரு, தீபக் 10 பாயிண்டில் இருக்காரு, ராணுவ 10ல் இருக்காரு, சௌந்தர்யா 13ல் இருக்காங்க. அவங்க யோசித்தா கூட பரவாயில்ல, அவங்க யோசிக்கலை. அவங்க அதை வந்து பெரிய பாயிண்ட்டாக எடுக்கலை. என்ன மஞ்சரிக்கு ரயானுக்கு பாயிண்ட்டு போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல, ஜாக்லினே நினைக்கணும். அது தேவையில்லாமல் அருண் அதில் போய் இன்வால்வ் ஆகி அது வந்து அருண் வந்து சரி நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அது என்னமோ ஒரு குழப்பம் வச்சு. ஆனால் ஜாக்லின் போய் அருணை கேட்டதுனால, ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அருணுக்கு வந்து டாஸ்க் வந்து ஜாக்லின் கொடுத்து பண்ணலன்றதுனால இந்த வாட்டி நீங்கள் போய் ஃபோன் எடுங்க நான் பண்ணுறன்றதுக்காக அருண் ஒத்துந்துருப்பார். பட் ஜாக்லினோட இந்த ரிப்ளை வந்து கரெக்ட் இல்லை. அது ரயானுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி என்னென்னா அந்த டாஸ்க் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக ஃபோன் வச்சோன்னே குடுக்குன்னு 2 பேரும் ஓடி வராங்க. அருணும் வராரு, ரயானும் வராரு. பட் ஆனால் அருண் வந்து ஃபோனை எடுத்துடுறாரு. அருண் வந்து ஃபோனை எடுக்கிறதுக்கும் ரயான் அந்த ஃபோனை டச் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. 2 பேரும் அட் அ டைம் தான் பண்ணாங்க. பட் என்னென்னா அருண் வந்து ஃபோனை எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டார், ரயான் அதை டச் தான் பண்ணார். ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னா யார் எடுத்தாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த கன்ஃபியூஷனில் என்னென்னா முத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா ரயான் தான் தொட்டார் அப்படின்னாங்க. பட் ஆனால் ராணுவ அவங்களாம் வந்து அருண் தான் எடுத்தாருந்தாங்க. ஜாக்லின் ஆக்சுவலாக வந்து இந்த ட்விஸ்ட்டை பண்ணி விட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து பேசலை, சைலண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அது பேசினா ரொம்ப ஆப்வியஸாக ரயானுக்கு அகேன்ஸ்டாக போகுன்றது தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல, அதெல்லாம் அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க. பட் ஆனால் அருண் ஃபோன் எடுத்து பேசி பிக் பாஸ் கிட்ட பேசிட்டார். பட் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அது ரயானுக்கு வந்து வாய்ப்பே தரல. அவருக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து அருண் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுனால அது வந்து ரயான்கிட்ட வந்து வாய்ப்பு கொடுக்கல. அது வந்து ரயானுக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. நீங்கள் எல்லாம் இருந்தால் சேர்ந்து எல்லாருமே கார்னர் பண்ணுறீங்க மாதிரி இருந்தது. பட் அது வந்து ஃபோன் எடுத்தது அருண் தான் எடுத்தார். நம்ம பார்க்கும்போது அருண் ஃபஸ்ட்டு 2 பேருமே அட் அ டைம் தான் தொட்டாங்க. பட் அருண் ஃபோன் எடுத்துட்டார். இவர் தொட்டாருன்றதால மேபி அருண் எடுத்தது கரெக்டாக தான் இருக்கும்னு நமக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அருணுக்கு வந்து டாஸ்க் என்னென்னா ஒரு 2 பேஸ்கெட்டு, 2 பேஸ்கெட்டில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் ரெட் பால், இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து க்ரீன் பால் இருக்கும். இந்த ரெட் அண்ட் க்ரீன் பாலை வந்து இந்த 2 பேஸ்கெட் வந்து அட் அ டைம் மாற்றி போடணும். அதனால் அவர் வந்து ஜாக்லின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு டீலிங் போட்டதுனால அப்போ தான் என்னென்னா அந்த டீலிங் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அருண் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ்க்காக பேசும்போது ஜாக்லின் சொன்னால் நமக்காக விளையாடணும், நம்ம அவங்களுக்காக ஏன் யோசிக்கணுன்றாங்க. நீங்கள் உங்களுக்காக விளையாடினா கூட அதுக்கப்புறம் ஏதாவது சான்ஸ் கிடைக்கணும், அதில் நம்ம பாயிண்ட்ஸ் வரலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 0ல் இருக்கீங்க, மிஞ்சி போனால் அதில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வரப்போகுது. அவங்க 15 14 இருக்காங்கன்னா ஒரு டாஸ்க்கில் வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிக் பாஸ் கொடுக்க போகிறாரு. கொடுத்தா ஓகே, அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு யோசனை, கற்பனை, ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு டாஸ்க் மிஞ்சி போனால்
5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கொடுப்பாங்க, மிஞ்சி போனால் 10 பாயிண்ட் கொடுப்பாங்க, அது மாதிரி தரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அதை கேம் ஆடணும்னு ஆடுறாங்க. பட் என்னென்னா இந்த ஜாக்லின் வந்து அது சொதப்பலாக ஆடினாங்க. அதாவது என்னென்னா 2 பேஸ்கெட்டில் வந்து இங்கே இருக்கிற க்ரீனை தூக்கி இன்சைட் பண்ணணும், இந்த இருக்கிற ரெட்டை தூக்கி இன்சைட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் வந்து ரெட்டு க்ரீன் மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்க. போட்டுக்கிட்டே இருக்கும்போது அட் அ டைமில் பண்ணணும், 150 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும், அதாவது 2.5 நிமிஷம் அதுக்குள்ளே பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, மாற்றி கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுட்டு இருக்கும்போது பாதியில் அது வந்து நமக்கே குழப்பமாயிடும், டென்ஷன் ஆகிடும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக டைம் வச்சு ஆடுறோன்னும் போது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம பண்ண முடியும். இல்லைனா நமக்கு எந்த பேஸ்கெட்டில் வந்து ரெட் இருந்தது, ப்ளூ இருந்தது, க்ரீன் இருந்ததுன்னு மறந்துடும். எதை எடுத்து எதில் போட்டோன்றது ஒரு செகண்ட் மறந்துடும், ஏன்னா டைம் ஓடுறதுனால. அதுமாதிரி ஜாக்லின் என்ன பண்ணாங்கன்னா பெரிய சொதப்பல் பண்ணிட்டாங்க. என்னென்னா இந்த ரைட்டில் வந்து க்ரீன் இருந்தது, லெஃப்ட்டில் ரெட் இருந்தது. க்ரீன்லேருந்து ரெட்டில் போட்டுட்டு இருந்தாங்க பாதி வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதே க்ரீன்லேருந்து ரெட்டில் போட்டதை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அதே க்ரீனை தூக்கி திருப்பி க்ரீன்லேயும், ரெட்டில் இருக்கிறத தூக்கி ரெட்லேயும் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி அதே மாதிரியே வச்சுட்டாங்க. வச்சது வந்து அவங்களுக்கு தெரியல, அருணுக்கும் தெரியல. ஆனால் அருண் ஹெல்ப் பண்ண முடியாதுன்றார் பிக் பாஸ், அதனால் அருண் தெரியல. அது வந்து ஜாக்லின் வந்து ஒரு ஐடியா சூப்பராக நான் பண்ணிட்டேன், செம்மையாக பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் சொல்லி ஒரு ஐடியா குதிச்சிருந்தாங்க. பட் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து டிவியில் பார்த்தவங்க வந்து அதை இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, இந்த வந்து கலரு மாற்றி ஒரே கலரை ஒரே இடத்துல தான் வச்சுருக்காங்க, மாற்றி போடல, நடுவில் பாதியில் வந்து குழம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அது டாஸ்க்கு பண்ணும்போது நமக்கு அது ஞாபகம் இருந்து அந்த ஒரு யோசனையோடு பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அங்கே தான் அந்த சீரியஸ்னஸ் இருக்கணும். ஒரு கேம் ஆடுறோம், ஒரு டிக்கெட் ஃபைனல் ஆடுறோன்னும் போது அந்த கான்சன்ட்ரேஷன், சீரியஸ்னஸ் இருக்கணும். இது வந்து இதுக்கு தான் வந்து என்னென்னா கேமாக பார்க்கணும், டாஸ்க்காக பார்க்கணும். அதை விட்டு டீலிங் போடுறது, இந்த குறுக்கு வழி, இவனை கவுக்கணும், அவனை கவுக்கணும், இவனுக்கு பாயிண்ட்டு போகக்கூடாது, அவனுக்கு பாயிண்ட்டு போடக்கூடாது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா மைண்டு வந்து கேமு அந்த பர்டிகுலர் டாஸ்கில் இருக்க கான்சன்ட்ரேஷனை லூஸ் பண்ணிவிடும். அதை லூஸ் பண்ணிட்டு ஏதோ தாட்ஸில் வந்து என்னென்னா இங்கே வந்து அந்த டாஸ்க் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு மறைஞ்சிடும். அதுதான் பண்ணுற மிஸ்டேக்கு. அதை ஜாக்லின் வந்து தெளிவாக அந்த சொதப்பில் பண்ணி அருணையும் கேம் விட்டு போச்சு, ஜாக்லினுக்கும் பாயிண்ட் வர போய் முட்டையாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்தப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னப்போ தான் தெரியுது, ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் அது யூஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வெளில வந்தோடனே முத்துலாம் நல்லா கலைச்சி விட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்தது இதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாமே 0 பாயிண்ட்ஸ். அருண் 0, பவித்ரா 0, விஷால் 0, ஜாக்லினும் 0ல் இருந்தாங்க. இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலோட கடைசி டாஸ்க் என்னென்னா இந்த ஒரு டாஸ்க் 10 அது என்ன சொன்னார்னா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த ஒரு சென்டரில் வந்து நம்ம ஏறி நின்றுக்கிட்டு என்னென்னா அந்த கிளாக் இருக்கும். கிளாக்கில் வந்து 12 நம்பர்ஸ் இருக்கும், டைம் 12 டைம் இருக்கும். அது ஒரு ஹோல் இருக்கும். ஸோ 12 பால் என்ன பண்ணால் ஒரு ஓட்டையிலையும் போடணும். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 இருக்கும். பாலை வந்து என்னென்னா நம்ம கையில் போட முடியாது, கீழே அந்த ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது, ரவுண்டு டேபிளில் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கு டேபிளில் சென்டரில் வச்சுட்டு என்ன பண்ணால் அந்த டேபிளை மூவ் பண்ணி அது அந்த ஹோலில் போய் விழ வைக்கணும். இதுதான் டாஸ்க்கு. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை வந்து ஆடணும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க பிக் பாஸ் வந்து 0ல் இருக்கிறவங்க ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது 0ல் இருக்கிறதுனால பவித்ரா, அருண், விஷால் வந்து ஜாக்லின் இவங்க 4 பேருமே டாஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதனால தான் ஏற்கனவே ஆடுற டாஸ்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது வச்சுக்கணும். 0ல் இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சீரியஸ்னஸோடு ஆடிருந்தாங்கன்னா அருண் எல்லோரும் வந்து இந்த கேமில் பாயிண்ட்ஸ் பெருசாக வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அது போயிடுச்சுன்றதுனால எல்லாருமே ஃபீலிங்காக தான் இருந்தது. 4 பேர் கண்டிப்பாக ஃபீலிங்காக இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆடுறாங்க டாஸ்க்கு, நம்ம மட்டும் ஆட முடியலன்னும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக கொஞ்சம் ஓரளவு ஆடிட்டு வரணும். ஸோ அது லக்குன்னு சொல்லலாம், சீரியஸஸ் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அவங்க கரெக்டான ஆளை சூஸ் பண்ணலான்னு சொல்லலாம், என்னவோ ஒன்று. அதனால் அவங்களுக்கு 4 பேருக்கு ஆட முடியல. இது மிச்சம் 6 பேர் ஆடினாங்க. 6 பேர் ஆடினதில் வந்து என்னென்னா அந்த ஒரு பஸ்ஸர் டு பஸ்ஸர் அந்த டைமுக்குள்ளே என்னென்னா தீபக், முத்து அண்டு ரயான் 3 பேருமே அந்த 12 ஹோல்லையும் பால்ஸ் போட்டாங்க. மஞ்சரியும் ராணாவும் வந்து 11 தான் போட்டாங்க, சௌந்தர்யா வந்து 10 தான் போட்டாங்க. ஸோ இதோட டிக்கெட் ஃபினல் டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. என்ன இப்போ ட்விஸ்ட்னா, இப்போது இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் சொல்லணும். எல்லா பாயிண்ட்ஸும் வச்சுட்டு இந்த பர்டிகுலர் டாஸ்கில் யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, அதாவது 6 பேருக்கு வந்து 6 பாயிண்ட்டு, 6 5 4 3 2 1ன்னு. ஸோ அதுபடி யாருன்னு சொல்லணும். ஆனால் வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு. ரிசல்ட்டு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா ரிசல்ட் எல்லாம் சாட்டர்டே எபிசோடில் சொல்லுவோம்னு சொல்லிட்டாரு. அது வந்து என்னென்னா இப்போ மேபி விஜய் சேதுபதி நாளைக்கு வரும்போது அந்த சாட்டர்டே எபிசோடில் வந்து என்னென்னா ஒரு சஸ்பென்ஸு, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் வச்சுருக்கலாம். இன்னொன்று அந்த
ட்ரம் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, அந்த ட்ரம் டாஸ்கில் வந்து மன்றம், அந்த ட்ரம் டாஸ்கில் வந்து என்னென்னா அந்த யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஆக்சுவலாக சொல்லலை. ஏன்னா அந்த டாஸ்க்கு முடியல, அது ஒரு மொக்க டாஸ்க்கு, அது வந்து வேஸ்ட்டு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு முடியல, அது ரொம்ப ரிஸ்க்காகவும் இருந்ததுனால அந்த டாஸ்க்கை நிறுத்திட்டாங்க. அந்த டாஸ்க்லேருந்து சில பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். அது என்னென்னா அந்த ட்ரம் வச்சுக்கிட்டு அவங்க படம் ஓட்டியிருப்பாங்க, அந்த படத்தெல்லாம் பிச்சு போட்டாங்கன்னா அவங்க கேம் அவுட்டு. ஸோ எவ்வளோ பேருக்கு அந்த படம் பிச்சு போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ படத்தை பிச்சாங்கன்னு சொல்லி எடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கால்குலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நடந்த அந்த டைம் டிக் டைம் டாஸ்கில் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ மினிட்ஸில் டாஸ்க்கு முடித்தாங்கன்றதை கால்குலேட் பண்ணி நாளைக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரயான் தான் பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கார். ரயான் வந்து 16 பாயிண்டில் இருக்கார். மஞ்சரியும் சௌந்தர்யம் 13 பாயிண்டில் இருக்காங்க. அப்புறம் வந்து முத்து வந்து 11 இருக்கார். தீபக் ராணவும் 10 பாயிண்டில் இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த டைம் டாஸ்கில் வந்து முத்து, தீபக், ரயான் மட்டும்தான் முடித்தாங்க. அவங்க முடிச்சதுனால அவங்களுக்கு தான் வந்து 6-5-4 வரணும். அதில் யார் என்ன டைமிங்கில் முடித்தாங்கன்றதை பேஸ் பண்ணி அவங்க 3 பேருக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்படியே ரயானுக்கு 4 பாயிண்ட் வந்தால் கூட அவர் 20 பாயிண்ட்ஸ் போயிடுவார். இப்போ ஆல்ரெடி 16 இருக்கார், 20 போயிடுவார். தீபக் 6 வந்தால் கூட 16 தான் வர முடியும். இல்லை முத்துக்கு 6 வந்தால் கூட 17 தான் வர முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு வந்து 6-5-4 வர வாய்ப்பு இல்லைன்னா அவங்க முடிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து 3 வந்தால் கூட அவங்க வந்து 16 தான் வர முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி ரயான் வந்து மோஸ்ட்லி டிக்கெட் ஃபைனலில் வாங்கிடுவார். அப்படி இல்லை அந்த மன்றமில் வந்து அதில் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்து முன்ன பின்ன இருந்ததுன்னா அது கொஞ்சம் க்ளோஸாக வந்ததுன்னா மேபி ரயானுக்கும் தீபக்கும் முத்துக்கும் மஞ்சரிக்கும் மேபி சௌந்தர்யா அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சௌந்தர்யா வாய்ப்பு இல்லை. ஸோ ரயான், முத்து, தீபக், மஞ்சரிக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸாக வந்தால் வரலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் டு ஃபினாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிக் பாஸ் டிசைட் பண்ணுறது தான். அவங்க உள்ளுக்குள்ளே ஏதாவது சில கால்குலேஷன்லாம் போட்டு இவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. எதையும் தீபக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தீபக்கு டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்குறதுல வந்து பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. மேபி முத்து, மஞ்சரி, ரயான் இந்த 3 பேரில் யாராவது வரலாம். பாயிண்ட்ஸ் படி பார்த்தோன்னா ரயானுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நாளைக்கு தெரியும், சஸ்பென்ஸு பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது இவனுங்க ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி பக்காவாக ஒன்று வச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மற்றபடி இதுதான் இன்றைக்கி நடந்தது. அண்டு இந்த ஆனால் எந்த சீசன் இல்லாமல் இந்த சீசனில் டிக்கெட் ஃபைனலில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே தவிர பெரிய சேலஞ்சிங்காகவோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒரு பதட்டம் இருந்து ஒரு டென்ஷன் இருந்து ஒரு எல்லாருமே ரொம்ப டஃப்பாக ஆடி ஒரு டிக்கெட் ஃபைனலில் வின் பண்ண மாதிரி எஃபர்ட் போட்டு வாங்கின மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லா டாஸ்க்குமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது, க்ரியேட்டிவாக இருந்தது. டாஸ்க்கு க்ரியேட்டிவாக இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தவிர ரொம்ப சிம்பிளாக இருந்தது, சேலஞ்சிங்காக இல்லை. அதனால் இது ஒன்றும் பெருசாக வந்து இந்த சீசனே வந்து மொக்க சீசன் தான், ஒன்றுமே பெருசாக இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ. அண்டு நாளைக்கு எபிசோடில் டிக்கெட் ஃபைனலில் யாருக்கு போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி யார் எலிமினேட் ஆகுறாங்க நாமினேஷனில் இருக்கிறவங்க, அது வந்து யார் ஒருத்தர் எப்படி 2 பேர் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் எலிமினேட் ஆகுறாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கோட ரிவ்யூ. நம்ம மீண்டும் நாளைக்கு டே 90 ரிவ்யூவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.